இப்போ திருநீர் வைக்கிறனால நமக்கு சைனஸ், அந்த சளி தொந்தரவு, தலைவலிலாம் போகுதுன்னு உங்களால் நம்ப முடியுதா? திருநீற்றில் அறிவியல், ஆன்மீகம், ஆரோக்கியம் இருக்கிறது நம்புறீங்களா? உண்மைங்க. அந்த திருநீட் பார்த்தீங்கன்னா, நாட்டு மட்டு பசு சாணம் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் வேப்பமர கட்டைகளாலும் சந்தன கட்டைகளாலும் அதை எரித்து அதை சாம்பலாக்கி செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா துளசி இதெல்லாம் போட்டு அதை எரித்து அதை சாம்பலாக்க பண்ணும்போது அதில் நிறைய மருத்துவ குணங்களாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சாணத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான கிருமி நாசினியும் இருக்குது. அதில் இருக்க அந்த அவ்வளோ அற்புதமான அறிவியல் உண்மைகள். நெற்றியில் திருநீரை வைக்கும்போது நமக்கு ஆணவம், கண்மம், மாயை அது மூன்றும் அகலுது அப்படிங்கிறது நம்புகிறாங்க ஆன்மீக இதில். அதுக்கப்புறம் உடல் நலம், மனநலம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான விஷயமான சிவபெருமானின் ஒரு தெய்வீகமான ஒரு வரப்பிரசாதமாக நம்ம நம்புகிறோம். நம்ம ஆன்மீக இதில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்ச உடனே அற்புதமாக அந்த பட்டையை வைத்து நம்ம ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணும்போது அப்படியே மனமும் உடலும் அற்புதமாக இருக்குது. அது தலைவலிக்கு ஒரு அற்புதமான ஒரு திருநீர் வைக்கும்போது நீரை உறிஞ்சி நமக்கு சைனஸ் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அறிவியல் உண்மைகளும் இருக்கிறது. அதில் சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளோ அற்புத விஷயங்கள் இருக்கிறது. இதில் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குங்க. அதனால தினமும் திருநீரை வைத்து நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகம், அறிவியல் சார்ந்த ஒரு பக்தி சார்ந்த ஒரு உணர்வை பெறுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.